ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருக்கோயில் பரிக்கலில் உள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலாகும். இந்த புராணம் என்ன கூறுகின்றது என்றால், விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த வசந்தராஜாவால் இது கோயில் கட்டப்பட்டது. இந்த இடம் விருத்தாச்சலத்தை தலைநகராக கொண்ட மன்னர் வசந்தராஜாவால் ஆளப்பட்டது. இந்த மன்னர் நரசிம்மருக்கு ஒரு கோயில் கட்ட விரும்பினார். பரகாசுரன், அதாவது ஹிரண்யகசிபுவின் உறவினர் என்று கூறப்படும் அவன் என்ற அரக்கனால் தொடர்ந்து தொந்தரவு செய்யப்பட்ட வசந்தராஜா தனது குருவின் கட்டளைப்படி இந்த இடத்தில் கடுமையான தவம் மேற்கொண்டார். அவரது பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்த நரசிம்மர் அங்கு தோன்றி அசுரனை கொன்றார். நரசிம்மரின் கோபமான வடிவத்தை மட்டுமே பார்த்த வசந்தராஜா லட்சுமி தேவியின் ஆசைகளை பெற்று இறைவனை சாந்தப்படுத்தி லட்சுமி நரசிம்ம சுவாமியாக அமைதியான மன்னனில் தரிசனம் அளிக்க வேண்டினார். மன்னரின் பிரார்த்தனைகளால் மகிழ்ச்சியடைந்த தேவி கனகவல்லி தாயார் இறைவனின் மடியில் அமர்ந்து அவரது கோபத்தை தணித்து பக்தியுள்ள மன்னர் வசந்தராஜர், தேவர்கள் மற்றும் அனைத்து ரிஷிகளுக்கும் அந்த இடத்தில் ஆசீர்வதித்தார். மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்த வசந்தராஜா இந்த இடத்திற்கு பரகாசுரன் என்ற அரக்கனின் பெயரை சூட்டுமாறு கோரினார். ஏனெனில் உருவகையில் இந்த அசுரனால்தான் மன்னர் இறைவனின் திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை காண முடிந்தது. எனவே இந்த இடம் பரிகாலபுரம் என்று பெயரிடப்பட்டது. இது காலப்போக்கில் பரிக்கல் ஆனது. பரிக்கல் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் இந்த பிராந்தியத்தில் 4 நரசிம்ம கோயில்களில் ஒன்றாகும். மற்றவை திருக்கோயிலுக்கு அருகில் உள்ள அந்திலி, பண்ருட்டிக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூரசங்குப்பம் மற்றும் பாண்டிச்சேரிக்கு தெற்கே 12 கிலோமீட்டரில் உள்ள சிங்கிரி ஆகிய 3 தலங்களாகும். இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த கோயிலின் வெளிப்புறச் சூழலில் காணப்படும் பல கல்வெட்டுகளால் இது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த கல்வெட்டுகள் பல 100 ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று தெரிகின்றது. அவற்றில் முக்கியமானது மீன் வடிவ கல்வெட்டுக்கள். இது 1 முதல் 2 அனுமானங்களுக்கு வழிவகுக்கின்றது. ஒன்று, மீன் சின்னமாக இருந்த பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு பெரிய அளவில் பங்களித்திருக்கலாம். மற்றொன்று, ஒரு இரவு தனது கனவில் இந்த இடத்திற்கு அருகில் மீன்களை கண்ட வசந்தராஜா தொடர்பான கதை அசுரர்களுக்கு எதிரான போரில் வரவேற்கும் வெற்றியின் அறிகுறியாகும். மற்ற கல்வெட்டுக்களை கவனிக்கும் போது பல்லவ மன்னர்கள் கோப்பரிசிங்கன், திருபுவனம் சக்கரவர்த்தி, கோனேரின்மை கொண்டான் போன்றவர்களின் பங்களிப்புகள் வெளிச்சத்திற்கு வருகின்றன. முதலாம் ராஜராஜ சோழன் கோயில் குளத்தை கட்டியதாக கூறப்படுகின்றது. பல்லவ மற்றும் நாயக்க மன்னர்களின் கோயிலின் புனரமைப்பை மேற்கொண்டதாக தெரிகின்றது. அசல் கோயில் வசந்தராஜாவால் கட்டப்பட்டாலும் அது முகலாய படையெடுப்பின் போது அழிக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது. பதிவுகளின்படி இன்று இருக்கும் கோயில் கர்நாடகாவின் வீர நரசிம்மரால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. மூலவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி, கனகவல்லி தாயார், அஷ்டகோண விமானம். இந்த கோயிலில் ஒரே சன்னதியில் 2 ஆஞ்சநேய சிலைகளை காணலாம். இங்குள்ள ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால், மற்ற கோயில்களைப் போலல்லாமல் ஆஞ்சநேயருக்கு நரசிம்மருக்கு பிறகு திருமந்திரத்தின் 2வது உரிமையை பெறுகின்றார். மற்ற கோயில்களில் இறைவனுக்கு பிறகு திருமந்திரத்தை பெறுபவர் தாயாராகும். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை காணும் பாக்கியத்தை தாங்களும் பெற்று பயன்பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். பிரபு ஜீவ பிரியமிச்சசி சேத் நரகரி பூஜாம் குரு சததம் பிரதிபிம்பாலங்கிருதி த்ருதி குஷலோ बिम्बालङ्कृति मातनुते चेतो भृङ्ग भ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायाम् भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिज मकरन्दम् शुक्तौ रजत प्रतिभा जाता कटकाध्यर्थ समर्था चेत् दुःखमयी ते संसृतिरेषा निर्वृतिदाने निपुणा स्यात् चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायाम् भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिज मकरन्दम् आकृति साम्याच्छाल्मलिकुसुमे स्थलनलिनत्वभ्रममकरोः गन्धरसाविह किमु विद्येते विफलं भ्राम्यसि
वृषविरसेऽस्मिन् चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाय भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिजमकरन्दम् चन्दनवनितादि विषयान् सुखदान् मत्वा तत्र विहरसे गन्धफली सदृशाननुतेमि भोगानन्तर दुःखकृतस्युः चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाय भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिजमकरन्दम् तव हितमेकं वचनं वक्ष्ये शृणु सुखकामो यदि सततं स्वप्ने दृष्टं सकलं हि मृषा जाग्रति च स्मर तद्वदिति चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाय भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिजमकरन्दम् भज भज लक्ष्मी नरसिंह अनघपद सरसिजमकरन्दम् இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.